நற்செய்தி வாசகம். மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவார்த்தை 39 முதல் 48 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்குத் தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அப்பொழுது பேதுரு, ஆண்டவரே, நீர் சொல்லும் இந்த ஓமை எங்களுக்கா அல்லது எல்லாருக்குமா என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர் கூறியது: தம் ஊழியர்க்கு வேளாவேளை படியளக்க தலைவர் அமர்த்திய நம்பிக்கை கூறியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்குச் சொல்கிறேன். ஆனால் அதே பணியாள் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கமுற உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினானெனில், அப்பணியாள் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வந்து அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்கு உரிய இடத்திற்குத் தள்ளுவார். தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பணியாள் நன்றாய் அடிபடுவான். ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடிவாங்க வேண்டிய முறையில் செயல்படுபவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான். மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும். மிகுதியாக ஒப்படைக்கப்படுபவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பான பணியை நம்பிக்கையுடன் ஒப்படைத்துள்ளார். இன்றைய நற்செய்தியில் இயேசு நம்மை எப்போதும் நம்பிக்கையுடன் தயாராக இருக்கச் சொல்கிறார். அது பயத்தால் அல்ல, அன்பால். ஆண்டவர் எப்போது திரும்பி வருவார் என்று நாம் அறியோம். ஆனால் அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நோக்கமுள்ள வாழ்க்கையுடன், கருணையுடன், பொறுப்புடனும் வாழச் சொல்கிறார். நாம் எவ்வாறு நமது நேரத்தையும் சொற்களையும் செயல்களையும் பயன்படுத்துகிறோம் என்பதுதான் உண்மையில் முக்கியம். இன்று புனித யோவான் பால் 2 அவர்களின் திருநாளை நாம் கொண்டாடுகிறோம். அவர் தன் முழு வாழ்க்கையையும் ஆண்டவருக்காக அர்ப்பணித்தார். அவர் பல துன்பங்களையும் எதிர்கொண்டார். ஆனால் நம்பிக்கையிலும் அன்பிலும் சேவையிலும் உறுதியாக இருந்தார். அவர் தனது நேரத்தை வீணடிக்கவில்லை. அதை துணிவுடனும் கருணையுடனும் உலகை மாற்றுவதற்காக பயன்படுத்தினார். அவரைப் போல நீயும் நானும் ஒவ்வொரு நாளையும் அர்த்தமுள்ளதாக அழைக்கப்பட்டுள்ளோம். நம்முடைய வரங்களை ஆண்டவருக்கும் பிறருக்கும் அன்புடன் வழங்கி வாழ்வதற்காக. செயல். இன்று ஒரு அன்பான செயலை மிகுந்த அக்கறையுடனும் மனமாறும் செய்யுங்கள். அது நேரடியாக இயேசுவுக்காகச் செய்கிறீர்கள் என்று நினைத்தபடி.